பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசங்களை அறிந்து கொண்டவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்மியமாக இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, எவ்வளவு பிரச்சனை நிறைந்த சூழ்நிலையிலும் தேவனை நம்பிக்கையோடு விசுவாசிக்க முடிகிறது. ஒரு உதாரணம் பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் அந்த வணங்கா கழுத்துள்ள இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி அந்த தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் அழித்து போட்டார். ஏன்? அவர்கள் விசுவாசிக்க தவறினார்கள். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள அவர்களாலே முடியவில்லை. எனவே அவிசுவாசத்திற்குள்ளே போய் முறுமுறுத்தார்கள். அவர்களை தேவன் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லி காலேபு யோசுவாவை தவிர, இல்லையா? ஏன் காலேபு யோசுவா மட்டும் அனுமதிக்கப்பட்டார்கள்? எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை நம்பினார்கள், அவரை விசுவாசித்தாங்க. மற்ற எல்லாரும் அழித்து போட்டார்கள், இல்லையா? கோபத்தில் ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நாம் எல்லாரும் மிகப்பெரிய பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? உங்கள் மேலே என் மேலே வைக்க வேண்டிய கோபம் எல்லாவற்றையும் அவருடைய குமாரன் மீது வைத்து கோபத்தை தணித்து கொண்டார். எத்தனை பேர் புரியுதுங்க? ரைட்? கடந்த கால, நிகழ்கால, வருங்கால பாவங்களினாலே தேவனுக்கு வரக்கூடிய கோபத்தை எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவருடைய குமாரன் மீது வைத்து தன்னுடைய கோபத்தை தணித்து கொண்டார். எப்படி வனாந்தரத்தில் லட்சக்கணக்கான ஜனங்களை அழித்து தன்னுடைய கோபத்தை தணித்து கொண்டாரோ, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய குமாரனை சிலுவையிலே பலியிட்டு தன்னுடைய கோபத்தை தணித்து கொண்டார். இப்பொழுது உங்களை பற்றி உங்கள் தகப்பனாகிய தேவன் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறார். அங்கிள், நான் சில பாவங்கள் இன்னும் செய்கிறேனே, அவருடைய சந்தோஷத்தை, திருப்தியை மாற்றவே முடியாது. ஏன்? நீ செய்கிற பாவத்துக்கான தண்டனையை தன்னுடைய குமாரன் மீது வைத்து திருப்தி அடைஞ்சிட்டார். இந்த ட்ரூத்தை நீ தெரிஞ்சேன்னா சாதாரண வாழ்க்கையே வாழ மாட்டாய். எல்லா சூழ்நிலையிலும் நீ தேவனை விசுவாசிப்பாய். இப்போ உனக்கு விசுவாசிக்க முடியல. ஏன்? நான் காலையில் இதை செய்துட்டேன், இதை செய்யவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற கிரியைகளினாலே நீங்கள் தகுதி அடையவே முடியாது. நான் நல்லா உபவாசம் பண்ணுறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், இதனாலே தேவனுக்கு என்னை பிடிக்கும் என்றால் நீ சிலுவையை அவமதிக்கிறாய். வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். நான் இந்த சூழ்நிலையில் நான் தேவனை விசுவாசிக்கிறேன், எனவே தேவனுக்கு என்னை பிடிக்கும். எந்த சூழ்நிலையில்? திருமணமாகி 10 வருஷம் ஆயிற்று, ஆனாலும் எனக்கு தேவன் அற்புதமாக குழந்தையை தருவார் என்று நீ விசுவாசித்தால் உன்னுடைய விசுவாசமே தேவனை பிரியப்படுத்தும். இல்லை, 10 வருஷம் ஆயிற்று, டாக்டரும் சொல்லிட்டாங்க. அருமையான பிள்ளைகளே, வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இஸ்ரவேலிலே அல்லது விசுவாசிகளின் மத்தியிலே குழந்தை இல்லாமை என்பது கிடையாது. விசுவாசிகளின் மத்தியிலே தரித்திரர்கள் என்பது கிடையாது. ஏன்? அவரே உனக்கு தகுதியாகி விட்டார். அவரே உனக்கு என்ன ஆயிட்டார்? எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆகிவிட்டார். அப்போது நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால வாக்கு தத்தங்களை சிம்பிளாக பிலீவ் பண்ணுங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனை நீங்கள் நம்புவீர்கள். அப்பொழுது தான் அவராலே ஆசீர்வாதங்களை உங்கள் மேலே பொழிந்தருள முடியும். இதே தவறத்தான் யார் செஞ்சாங்க? இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தாங்க. ஏன் இவ்வளோ நாள் ஆகுது? அவர்கள் ராட்சதர்கள், நாங்கள் வெட்டுக்கிளிகள். இப்படி தேவனுடைய பிள்ளைகள் முறுமுறுத்தார்கள். அதே சூழ்நிலை தானே காலேபு யோசுவாவும் எதிர்த்து நின்னார்களே. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.